டீ குடிக்க போகலாமா? கெட் ரெடி. இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். ஆஃபீஸ் லீவுன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, எனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, சும்மா ஒரு ரைடு முடிஞ்சால் ஒரு கப் டீ அப்படின்னு கூப்பிட்டேன். ஓகே வா போகலான்னு சொல்லிட்டாரு. சரின்னு நாங்கள் போன இடம் தான் மவுண்ட் ரோட் பிலால். வீக்கெண்ட்னால ஈசிஆரில் செம்ம டிராஃபிக். ரொம்ப நேரமாக சிக்னலில் வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. வீக்கெண்ட்ஸில் எப்போவுமே இப்படி தான் ரஷ்ஷாக இருக்கும். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இந்த மவுண்ட் ரோட் பிலாலில் கொடுக்குற அந்த பன் பட்டர் ஜாமுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ். எல்லோரும் கொடுத்த ஹைப்னால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேனா இல்லை நிஜமாகவே எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் அந்த பன் பட்டர் ஜாம் எப்படியோ என்னை சாப்பிட வச்சிருது. மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தால் கூட போதும், மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது இந்த பன் பட்டர் ஜாம் தான். இந்த பன் பட்டர் ஜாம் டேஸ்ட் பிடிச்சனால இங்கே போகிறப்பெல்லாம் அதையே தான் ஆர்டர் பண்ணுவோமே தவிர பன் மஸ்கா சாப்பிடணுன்னு தோணுனதில்லை. இன்றைக்கி அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் எனக்கு ஒரு பன் மஸ்கா, அவருக்கு ஒரு பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பன் மஸ்கான்றது வேறு ஒன்றுமே இல்லை, அவங்களோட சாஃப்ட் பன்னுக்குள்ளே பட்டர் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பன் பட்டர் ஜாம் அப்படின்றது பட்டர் அண்ட் ஜாமை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பிலால் பன்னு மட்டும் எப்படி இவ்வளோ சூப்பர் ஸ்பாஞ்சி சூப்பர் சாஃப்டாக இருக்குது, அதுதான் அவங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட். அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் அங்கே அலமோதுது. அப்படியே அந்த டீ, அதை குடிக்கலைன்னா எப்படி, அதுவும் ஆர்டர் பண்ணியாச்சு. டீ குடிக்கும்போதே மழை வந்துருச்சு. அப்படியே குடிச்சிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு ரெயின் அலர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பி சேஃப் மக்களே, வீட்டுக்குள்ளே இருங்க. டீ குடிக்க தோணுச்சுன்னா எங்களை மாதிரி வெளியே சுற்றாமல் வீட்டிலையே போட்டு குடிங்க. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.